जय माँ अघोर काली हर हर महादेव जय श्री चंद्रमारी ताई போட்டு என்னோட பேர் வந்து அகோரி கலையரசன் ரோடி நாயக்கனில் தான் பிறந்து மீனாட்சி வட்டத்தில் பிறந்து வளர்ந்த பையன் நான் ஆதரவற்ற குழந்தைகளும் நேர் ஆதரவற்ற குழந்தைகள் படித்த பையன் நான் இளம் வயதில் சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம இந்த கோயிலில் தான் நம்ம அறிவாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த அம்மா நமக்கே உரித்தான இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 1.5 இயர்ஸ் நம்ம காசியில் வந்து அகோரிகளாக பயணிச்சு பண்ணியிருக்கோம். ஸோ பல்வேறு எதிர்ப்புகள் நமக்கு வந்திருக்கலாம். நான் எதுக்காக இப்போ போடி வந்திருக்கேன் அப்படின்னா, நான் திடீர் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதாவது ஆல்ரெடி இந்த பணம் சம்பாதிக்கிற ஒரு போலி கும்பல் வந்து இந்த மாதிரி தகவலை வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. நானும் இந்த கோயிலில் எவ்வளவோ இடங்களாக அப்படி சொல்லியிருக்கேன். அதுக்கு ஆதாரங்கள் இருக்குது. நான் யாருக்கிட்டையும் பணமெல்லாம் வாங்கின மாதிரிலாம் இருக்காது. அப்படியே மிஞ்சி போனாலும் 101 ரூபா அந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தப்போ வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் அம்மா அபிஷேக அலங்காரத்துக்கு அந்த பணத்தை நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம். நம்ம எந்த கோயிலில் உட்காந்து 6 ரூபாய்க்கு சொன்னாலும் நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு தவறான கருத்துக்கள் பரவிட்டு இருக்கு. நான் இப்போ எதுக்கு நான் போடிக்கு வந்திருக்கேன்னா, என்னோட சொந்தக்காரங்க பந்தக்காரவங்க என்னோட உறவினர்கள் என்னோட ஊர் மக்கள், ஸோ எங்கள் அம்மா இருக்காங்க. நான் வந்து திடீர் ஆன்மீகவாதி கிடையாது, நான் பிறப்பிலிருந்தே ஆன்மீகவாதி தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்களும். ஸோ அதற்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போடியில் அழகாக வச்சிருக்கக்கூடிய எங்கள் ஆத்தா சந்தனமாரியும் என்னுடைய ஊர் மக்களும் தான் இதுக்கு உதாரணம். ஸோ அதனால் இப்போ நான் ரிட்டன் காசி போகிறதுக்குள்ளே நான் எப்போயுமே பங்குனி 1 நான் இங்கே வந்து மாலை போட்டுருவேன். நான் 48 நாள் ஸோ மாலை போட்டுட்டு அடுத்து எங்கள் திருவிழா வரும்பொழுது சித்திரையில் கலந்துக்குவோம் நாங்கள். ஸோ மாலை போடுறதுக்காக வந்திருக்கேன். அந்த வழியில் எங்கள் மக்கள் எங்கள் அம்மாவெல்லாம் நான் தரிசிச்சுட்ருக்கேன். ஸோ அதனால் போடிக்கு வந்திருக்கேன். இப்போ நான் இங்கேருந்து திருப்பி நான் காசி கிளம்புறேன். காசிக்கு என்ன கிளம்புறீங்க சார்? இன்னும் ஒரு 2-3 டேஸில் இங்கே இருந்துட்டு நான் இங்கேருந்தே நேரடியாக காசி கிளம்பிட்டு காசிலேருந்து இம்மாதிரியில் பல விதமான கோரிகள் இருக்காங்க. அதில் வந்து நான் காளியை உபாசனை பண்ணியிருக்கேன். நான் அது காளியே வந்து தசமக வித்தியாவில் இருக்கக்கூடிய அகோர காளியை உபாசனை பண்ணி இப்போ அகோர காளி மூலியமாக அந்த மாந்திரிகம் செய்வனை மாறுபாடு பில்லி சூனியம் கந்திஷ்டி அமைப்பு இது போன்ற பிரச்சனைகள், இந்த குழந்தை வரம், திருமண வரம், தொழில் தடை, நம்ம வீடு கட்ட, இந்த மனை பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வசியம், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாமே காசியிலேருந்து நம்ம மாந்திரிகம் எல்லாமே கற்றுக்கிட்டது நம்ம. ஸோ அது எங்கள் மக்களுக்கு சேரணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். மேலும் என் அம்மாவுடைய உத்தரவுப்படி சில இளம் சின்ன வயசுலேயே கொடுத்துருக்கு. என்னுடைய ஜீவசமாதி எங்கள் ஊரில் தான் நடக்கும். இங்கே தான் கட்டுவாங்க ஜீவசமாதி. அம்மாவுடைய பக்கத்துலேயே இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை. நமக்கு இறைவனாகணும், நான் கடவுள் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. அந்த மாதிரி எந்த தாட்டும் எனக்கு கிடையவும் கிடையாது. அதே மாதிரி அடுத்த நித்தியானந்தா அப்படிங்கிற கோட்பாடுக்கும் எனக்கு கிடையாது. நீங்களாம் அடுத்த நித்தியானந்தாவும் என்னை ஆக்கிட வேணாம்ங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. அம்மாவுடைய திருவடியில் ஒரு செருப்பாக நான் போய் உட்காந்தா எனக்கு போதுமானது. ஸோ அதுக்காக நான் என்னுடைய தவத்தை நான் மேற்கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன். நான் என்னுடைய தியானங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. விமர்சனங்கள் அதான் ஆக்சுவலி எனக்கு நான் பாட்டுக்கு ஒரு கோயில் உட்காந்து நான் பாட்டு சொல்லிட்டு நான் ரிட்டன் காசி போகிற பையன் தான். இதோ அம்மாவோட அருள் என்னமோ அவள் உலகம் ஃபுல்லாக அவள் பேரை கொண்டு போகணும்னு நினச்சாலும் எனக்கு தெரியல. இப்போ நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே அவளோட சித்து தான், அவளோட விளையாட்டு தான். மக்கள் குத்திடுவாங்க வெட்டிடுவாங்க அப்படின்னாங்க. நான் எந்த தவறும் செய்ய கிடையாது. என்னை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. கைது பண்ணுற அளவுக்கு நான் எந்த தவறும் செய்ய கிடையாது. ஸோ நல்லபடியாக போயிட்டுருக்கேன். அம்மா இது எல்லாமே அவளோட விளையாட்டு தான், விளையாண்டுக்கிட்டு இருக்கா. இவளோட விளையாட்டு மூலியமாக இப்போ இந்த பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க இந்த போலீஸ் சாமியார்கள் எல்லாத்தையும் தோல் உரிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னும் நிறைய பேர்த்து உரிப்பா அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது. என்ன நான் பணம் வாங்காமல் இலவசமாக குடி சொல்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்களாம் கோடிக்கணக்காக சம்பாரிச்சிட்டாங்க. ஸோ அதோடைய விளைவுகள் என் மேலே தாக்குனாலும் தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும் கடைசியில் தர்மமே வெல்லும் அப்படின்வாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆன்மீக போரே நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். விரைவில் அதோடைய வெற்றி நமக்கு தான். மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கு. அதாவது ஒரு அகோரின்றீங்க, ஆனால் கேப்டனோட சமாதிக்கு என்ன காரணத்தில் நீங்க? ஆக்சுவலி கேப்டனோட இறப்பை நான் கணிச்சிருந்தேன். நான் சொல்லியிருக்கேன், ஐயா இறக்கும் பொழுது நான் காசியில் இருக்கேன். அவருடைய வீடியோ ஒன்று பார்க்கும்பொழுது அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே ஐயாவுடைய இறப்பு வந்து இந்த நாளில் நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ அந்த இறப்பில் என்னால் கலந்துக்க முடியவில்லை. ஏன்னா காசிலேருந்து வரணும்னா 3 days to 4 days ஆகுது எங்களுக்கு. அப்போ வேறு நான் தாந்திரிகத்தில் இருக்கேன். நான் இப்போ மந்திர தாந்திரிகத்தில் இருக்கிறதுனால திடீர்னு வர முடியாது, 48 days முடியாமல். ஸோ திருப்பி வந்ததுக்கப்புறம் மனைவிக்கு குழந்தை பிறந்திருந்து அந்த டெலிவரி டயத்துலேயும் நம்ம போக முடியாது, அந்த தீட்டு கழியாமல். ஏன்னா நான் கேப்டனுடைய நினைவிடத்தை வந்து நான் அந்த நினைவிடம் சமாதியாக பார்க்கவில்லை. நான் அதை வந்து ஒரு கோவிலாக தான் பார்த்தேன் நான். ஏன்னா ஐயா அவர்கள் வந்து பல புண்ணியம் செஞ்சுட்டு போனவர். ஸோ அந்த கோயிலுக்கு நம்ம போகும்பொழுது நம்ம தீட்டோட போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இப்போ நான் திருப்பி காசி போகிறதுக்குள்ள அவருடைய பாதம் தொட்டு வணங்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு உத்தரவு வந்துச்சு. ஸோ அதனால் அங்கே போயிட்டு பிரேமலதாமா அவர்களை சந்தித்து அவருடைய பாதம் தொட்டு வணங்கிட்டு நான் இப்போ திருப்பி கிளம்பலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.